வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய தேர்தல், ஸ்டாமரை உலகத் தலைவராக முன்னிறுத்தும் தொழிலாளர் கட்சி. இஸ்ரேல் அரசியல் மாற்றம், புதிய எழுச்சியை நோக்கி நகரும் மக்கள் போராட்டம். அமெரிக்க ஈரான் மோதல் தவிர்ப்பு, மத்திய கிழக்கில் அடுத்து என்ன நடக்கும்? அமெரிக்கா ஈரான் மோதல் தவிர்ப்பு, மத்திய கிழக்கில் அடுத்து என்ன நடக்கும்? ரஷ்யாவின் படகை தகர்த்த உக்ரைன், கிரைமியாவில் ராணுவ விநியோகம் முடக்கம். ஈரான் போர் பதற்றம், பிரித்தானியாவில் எரிபொருள் விலையேற்றத்தால் வாகன ஓட்டிகளுக்கு $1 பில்லியன் இழப்பு. ஈரான் விவகாரம், டொனால்ட் டிரம்பின் பிடியிலிருந்து ஐரோப்பா விடுபட ஒரு திருப்பு முனை. ரஷ்யாவின் நிழல் கப்பற்படை மீது பிரான்ஸ் அதிரடி விதிமீறல்களுக்கு கடும் அபராதம். ரஷ்யா மீதான தடைகளை தளர்த்தக்கூடாது, செலன்ஸ்கி திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். பிரித்தானிய பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொழிலாளர் கட்சியின் தலைவர் கெய்ர் ஸ்டாமரை ஒரு சர்வதேச ராஜதந்திரியாகவும் உலகத்தரம் வாய்ந்த தலைவராகவும் காட்டும் முயற்சியில் அந்த கட்சி ஈடுபட்டுள்ளது. தேர்தலில் வாக்காளர்களை கவரும் நோக்கில் அவர் உலக தலைவர்களுடன் கைகோர்ப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்கி அக்கட்சி தீவிர பிரசாரங்களை முன்னெடுத்து வருகிறது. அரசாங்கத்தை வழிநடத்தும் பக்குவமும் ஆளுமையும் ஸ்டாமருக்கு உண்டு என்பதை நிரூபிக்க இத்தகைய குளோபல் ஸ்டேட்ஸ்மேன் அந்தஸ்து அவருக்கு வழங்கப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். உள்நாட்டு கொள்கைகளுடன் ஒப்பிடும்போது சர்வதேச அரங்கில் அவரது செல்வாக்கை உயர்த்துவது தயக்கத்தில் இருக்கும் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற உதவும் என தொழிலாளர் கட்சி நம்புகிறது. இருப்பினும் இத்தகைய திடீர் மாற்றங்கள் வாக்காளர்களிடையே எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சவாலாகவே பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் இதனை ஒரு அரசியல் நாடகம் என விமர்சித்தாலும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் தொழிலாளர் கட்சி தனது வியூகங்களை வகுத்து வருகிறது. இஸ்ரேல் அரசியல் மாற்றம், புதிய எழுச்சியை நோக்கி நகரும் மக்கள் போராட்டம். இஸ்ரேலில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருக்கும் நெத்தன்யாகுவின் அரசாங்கம் வீழ்ச்சியடைய வேண்டும் என அந்நாட்டு மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போதைய அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமின்றி அதைவிட சிறந்த ஒரு ஜனநாயக மாற்றத்தை நோக்கிய நகர்வு ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நீதித்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பாக நிலவும் அதிருப்தி பொதுமக்களை வீதிக்கு வந்து போராட தூண்டியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த மக்கள் எழுச்சியானது அரசாங்கத்தின் கொள்கைகளை மாற்றியமைக்க நிர்பந்திப்பதோடு எதிர்கால அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரமடைந்து வரும் உள்நாட்டு பதற்றங்களுக்கு மத்தியில் ஒரு புதிய அரசியல் தலைமை அல்லது சீர்திருத்தம் உருவாகக்கூடிய சூழல் தற்போது இஸ்ரேலில் நிலவுகிறது. அமெரிக்கா ஈரான் மோதல் தவிர்ப்பு, மத்திய கிழக்கில் அடுத்து என்ன நடக்கும்? ஈரானுடனான நேரடி போர் அபாயத்திலிருந்து அமெரிக்கா தற்காலிகமாக பின்வாங்கியுள்ள நிலையில் பிராந்தியத்தின் அமைதி குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்க ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பகைமை இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் செயல்பாடுகள் மற்றும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ஆகியவை இந்த பதற்றத்தை தொடர்ந்து நீடிக்க செய்கின்றன. மோதல் தவிர்க்கப்பட்டாலும் இஸ்ரேல் மற்றும் காசா விவகாரங்கள் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கிய காரணியாக தொடர்ந்து இருந்து வருகின்றன. அமெரிக்காவின் இந்த நிதானமான அணுகுமுறை சர்வதேச அளவில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி இருந்தாலும் இது ஒரு நிரந்தர தீர்வாக அமையுமா என்ற சந்தேகம் உள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிறு தவறுகளும் மீண்டும் ஒரு பாரிய போர் சூழலை உருவாக்கக்கூடும் என்பதால் உலக நாடுகள் இந்த பகுதியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ரஷ்யாவின் படகை தகர்த்த உக்ரைன், கிரைமியாவில் ராணுவ விநியோகம் முடக்கம். கிரைமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் கடல்வழி பாதையில் பயன்படுத்தப்பட்ட ஸ்லாவியானின் என்ற கடைசி ரஷ்ய படகை உக்ரைன் படைகள் வெற்றிகரமாக தகர்த்துள்ளன. ரஷ்ய ராணுவத்துக்கு தேவையான எரிபொருள் மற்றும் ஆயுத விநியோகத்தில் இந்த படகு மிக முக்கிய பங்காற்றி வருவதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலானது ரஷ்யாவின் விநியோக சங்கிலியை பாரிய அளவில் பாதித்துள்ளதுடன் கிரைமியா மீதான உக்ரைனின் பிடியை வலுப்படுத்தியுள்ளது. எனவே பல முக்கிய படகுகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் இந்த இறுதி படகின் வீழ்ச்சி ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தரை வழியாக ஆயுதங்களை கொண்டு வருவதில் சிரமங்கள் நிலவுவதால் இந்த படகின் இழப்பு ரஷ்யாவின் போர்த்திறனை தற்காலிகமாக முடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைனின் இந்த துல்லியமான தாக்குதலானது பெருங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கான ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது. ஈரான் போர் பதற்றம், பிரித்தானியாவில் எரிபொருள் விலையேற்றத்தால்
வாகன ஓட்டிகளுக்கு $1 பில்லியன் இழப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் ஈரான் போர் பதற்றம் காரணமாக உலகளவில் மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விலையேற்றம் காரணமாக பிரித்தானிய வாகன ஓட்டிகள் எரிபொருளுக்காக மேலதிகமாக $1 பில்லியன் வரை செலவிட வேண்டி இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் தடைகள் ஏற்கனவே வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும். போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்ந்து பணவீக்கம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. நிலைமை சீரடையாவிட்டால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் நெருக்கடி ஏற்படும் என்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவலையில் உள்ளனர். ஈரான் விவகாரம். டொனால்ட் டிரம்பின் பிடியிலிருந்து ஐரோப்பா விடுபட ஒரு திருப்புமுனை. ஈரான் மீதான அமெரிக்காவின் கொள்கைகள் ஐரோப்பிய நாடுகள் டொனால்ட் டிரம்பின் அரசியல் செல்வாக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்துள்ளன. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு மற்றும் சுயாதிபத்தியம் குறித்த புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன. டிரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைகளால் ஏற்பட்ட அதிருப்தி ஐரோப்பா தனது சொந்த ராஜதந்திர பாதையை வகுக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தம் உள்ளிட்ட விவகாரங்களில் அமெரிக்கா தன்னிச்சையாக செயல்பட்டது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பாடம் புகட்டியுள்ளதாக கருதப்படுகிறது. தற்போது ஐரோப்பா தனது பொருளாதார மற்றும் ராணுவ நலன்களை பாதுகாக்க அமெரிக்காவை சாராத தனித்துவமான முடிவுகளை எடுக்க தொடங்கியுள்ளது. இந்த மாற்றம் உலக அரசியலில் ஐரோப்பாவை ஒரு வலுவான மற்றும் சுதந்திரமான சக்தியாக முன்னிறுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ரஷ்யாவின் நிழல் கப்பல் படை மீது பிரான்ஸ் அதிரடி. விதிமீறல்களுக்கு கடும் அபராதம். ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு உதவும் நிழல் கப்பற்படை மீது பிரான்ஸ் அரசு தனது கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கவும் திட்டமிட்டுள்ளது. தவறான நாடுகளின் கொடிகளை பயன்படுத்தி சர்வதேச கடல் அலைகளில் பயணிக்கும் கப்பல்களை கண்டறிந்து அவற்றுக்கு எதிராக கடும் அபராதங்களை விதிக்க பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது. உக்ரைன் மீதான போரினால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை மீறி ரஷ்யா தனது வர்த்தகத்தை தொடர இத்தகைய சட்டவிரோத கப்பல்களை பயன்படுத்துவதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டுகிறது. இக்கப்பல்கள் பெரும்பாலும் போதிய காப்புறுதியின்றியும் தரம் குறைந்த நிலையிலும் இருப்பதால் இவை கடல் சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ளன. சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறும் கப்பல் நிறுவனங்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரான்ஸ் எச்சரித்துள்ளது. ரஷ்யா மீதான தடைகளை தளர்த்தக்கூடாது. செலன்ஸ்கி திட்டவட்டம். உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை என ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தற்போது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தளர்த்துவது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் என அவர் சர்வதேச நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவின் போர்க்குணத்தை கட்டுப்படுத்தவும் அமைதியை நிலைநாட்டவும் தடைகளை இன்னும் வலுப்படுத்துவதே சரியான தீர்வாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் நிலவும் சில அழுத்தங்களுக்கு மத்தியிலும் உக்ரைனின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இந்த தடைகளை நீட்டிக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக ரஷ்யாவை தனிமைப்படுத்துவது மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழியாகும் என்று உக்ரைன் தரப்பு கருதுகிறது. மேற்கத்திய நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு வழங்கும் அழுத்தத்தை குறைக்கக்கூடாது என செலன்ஸ்கி தனது உரையில் மீண்டும் ஒரு முறை கோரிக்கை விடுத்துள்ளார்.